பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் நம்புகிறேன் நீங்க சுகமா இருப்பீங்கன்னு சொல்லி. இது ஒரு நல்ல நாள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கடந்த நேரமெல்லாம் நாட்களெல்லாம் நம்மோடு கூட இருந்த ஆண்டவர், நம்மை நடத்தி வந்த ஆண்டவர், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே உங்களோடு நான் பேச எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், அதாவது தனக்கு மேலே தானே தீமையை எடுத்துக்கொண்ட ஆகான். தனக்கு மேலே தானே தீமையை இல்லாட்டி அழிவை எடுத்துக்கொண்ட ஆகான் என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன். அதுக்கு ஆதார வசனமாக யோசுவா 7 அதிகாரம் 1 வசனம். யோசுவா 7 அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்கிறது: இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதை துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் ஜூதா கோத்திரத்தைச் சேர்ந்த சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானது சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து தான் நான் உங்களோட பேச நான் ஆரம்பிக்கிறேன். எடுத்துக்கொண்ட விடையும் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு விடுகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய குறைகள் நிறைவாக்குகிறார். நாம் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தருக்குள்ளே காத்திருந்து கலிகூற கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் அழைக்கிற நேரம், தெரிந்தெடுக்கிற நேரம். நீ ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கலாம், நீங்கள் ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், ஒரு உயர்ந்த இடத்துல தாழ்ந்த இடத்துல அவட்டால் எப்படிப்பட்ட நிலையில நீங்க இருந்தாலும் தேவன் உங்களை அழைக்கிற நேரம், ஆண்டவர் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை உண்டாக்கவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். சந்ததி என்பது நம்முடைய குடும்ப வரப்போற ஆக்கள் மாத்திரமல்ல, நம்மளாலே மற்றவர்களுக்கு, நம்முடைய இனம், நம்முடைய திருச்சபை, நம்முடைய மக்கள், நம்முடைய ஜனங்களுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமா, நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய கிராமத்துக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதமா தான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நன்றாய் தெரியும், யோசுவா 6 அதிகாரத்திலே ஒரு பெரிய பிரச்சனை யோசுவாக்கு இருந்தது. என்ன பிரச்சனை? அதாவது எரிக்கோ கோட்டை அடைப்பட்டிருந்தது. 1 அதிகாரம் 6 1 சொல்லுது, ஒருவரும் உள்ளே போகவில்லை, ஒருவரும் வெளியே வரவில்லை. அந்த எரிக்கோ கோட்டையை உடைக்க வேண்டும், அதை உடைத்துத்தான் போக வேண்டும் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்ன? ஆனா 2 சொல்லுகிறார், நான் எரிக்கோவையும் அதன் மனிதர்களையும் அங்கிருந்த ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் இவர்கள் யுத்தம் பண்ண முதலே இதை தந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமான ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். ஆனா நீங்க ஒன்று செய்ய வேண்டும். என்ன? அந்த எரிக்கோ கோட்டை உங்களுக்கு தெரியும், ஆராய்ச்சியாக சொல்றாங்க. எரிக்கோ கோட்டை சில ஆராய்ச்சியாளர் சொல்றார்கள், அந்த மதில் ஒரு பஸ்ஸும் ஒரு காரும் அதுல போகலாமா, அவ்வளவு அகலமானது என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு கூட அந்த மதில்கள் நிலத்துக்கு கீழே பூந்திருக்கிறது, இடிபட்டு கிடக்கிறது சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நான் உங்களை அன்புடன் நான் இந்த சம்பவத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் அப்பேற்பட்ட எரிக்கோ கோட்டை உடைந்து விழுந்து இடிந்து போவதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் 7 நாள் 7 தரம் 7 ஆசாரிகள் பூரிகளை எக்காலையும் ஊதுகிற நேரம் நீங்கள் சுத்த வேண்டும். 7ஆம் நாள் 7 தரம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? சுத்த வேண்டும். அப்பொழுது அந்த டைம்ல தான் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதி நீங்கள் ஆர்ப்பரித்து மதிலை தாண்டி உள்ளுக்குள்ள போக வேண்டும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இது பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு சிரிப்பாய், ஒரு வேடிக்கையா இருந்தாலும் தேவன் இதிலே ஒரு சம்பவத்தை வைத்து சொல்லுகிறார். அதாவது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் 7 தரம் சுத்துகிறார்கள். 7ஆம் நாள் 7 தரம் சுத்தினார்கள். அந்த எரிக்கோ கோட்டை உடைந்து விழுந்ததை பார்க்கிறோம். இன்னொன்றை ஆண்டவர் சொன்னார். 6 அதிகாரம் யோசுவா 6 அதிகாரம் 16 என்ன சொன்னார் தெரியுமா? அங்கிருக்கிற எல்லாமே சாபத்தீடானது. அங்க இருக்கிற ஆடு மாடோ தங்கமோ வெள்ளியோ போன்றோ நீங்க எடுத்துடக்கூடாது. எடுப்பீங்கன்னா அது சாபத்தீடானதா இருக்கும் என்று சொன்னார். இப்ப உங்களுக்கு என்ன நடக்குது? 7 நாள் சுத்தினார்கள், 7ஆம் நாள் 7 தரம் சுத்தினார்கள். எரிக்கோ கூட்டை உடைந்து விழுந்தது. கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அடைக்கப்பட்ட எரிக்கோ திறக்கப்பட்டது. தேவன் அவர்களுக்கு நன்மைகளை செய்து அவர்கள் அந்த எரிக்கோ பட்டணத்துக்குள்ளாலே போனார்கள். அற்புதங்களை கர்த்தர் அவர்களுக்கு செய்தார். ஆமென். அது மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்து மாத்திரமல்ல, அதன் பிறகு பார்த்தா அதுக்கு பக்கத்துல ஆயி என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. ஆயி என்ற 7ஆம் அதிகாரம், யோசுவா 7ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் சொல்லுங்க, ஆயி என்ற பட்டணம் இருக்கிறது. அந்த ஆயி பட்டணத்தை அவர் சின்ன பட்டணம், ஆகவே அங்கிருந்த தலைவர்கள் சொல்றாங்க யோசுவாக்கு, யோசுவா நாங்க எல்லாரும் போகவில்லை, கொஞ்சம் பேர் போனால் அதை நாங்கள் முறியடித்து விடலாம், அடித்து விடலாம், சின்ன பட்டணம் தானே என்று அவர்கள் எண்ணினார்கள். அந்த எரிக்கோவை பெரிதாக நினைத்து ஆயியை சிறு நினைத்து போகிறார்கள். என்ன பாரதூரமான சம்பவம்? அங்கே மலை இறக்கத்தில் வைத்து 36 பேரை அந்த ஆயி பட்டணத்து மனுஷர் நினைந்தாங்க. அவர்கள் வெட்டி போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது 7ஆம் அதிகாரத்திலே அவருடைய இருதயங்கள் தண்ணீரை போல கரைந்து போனது, வேதனையோடும் கண்ணீரோடு இருந்தார்கள்
மக்கள் மாத்திரம் யோசுவாவும் கூட, ஆண்டவரே ஏன் அந்த பெரிய எரிக்கோவை உடைத்தீர், அந்த பெரிய கரைபுரண்டு ஓடுகிற யோர்தானை 2ஆய் பிளந்தீர், எத்தனையோ ராஜாக்களை எங்களுக்காக யுத்தம் பண்ணீர், இந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பாக நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோமே, எங்களுடைய இருதயங்கள் தண்ணீரை போல ஊற்றப்பட்டது, எங்களுக்கு ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கவலை, ஏன் இந்த துக்கம் என்று அவன் யோசுவா கூட தெய்வ சமூகத்துல அவன் ரட்டுடுத்தி கிடக்கிற நேரம் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றான். நீங்க வாசித்து பார்த்தா தெரியும், 7ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளிட்ட என் உடன்படிக்கையை வருகிறார்கள், சாபத்து வீடானதிலே அவர்கள் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டோ. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லியிருந்தார், முதலாவது நீங்க சுத்தி ஜெபிங்க, 7ஆம் நாள் நீங்க ஆர்ப்பரிங்கன்னு சொல்லி செஞ்சாங்க. 2வது சொல்லியிருந்தாரு, அங்க இருக்க உண்டையும் எடுத்துறாங்க. என்ன இங்கே ஆகான் என்ன செய்யறான் தெரியுமா? 3 பொருட்களை எடுக்கிறான். அவன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூடாரத்தில் நடுவுலை யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்க ஆயி பட்டணத்துக்கு போனே தோற்கடிக்கப்படுறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஜனங்கள் நான் சொன்னதை செய்யவில்லை, நீ ஏன் யோசுவா அழுகிறாய், நீ போய் சபையை சுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து, ஏனென்றால் உங்களுக்குள்ளே சாபத்தீடானதை எடுத்த ஒரு மனிதன் இருக்கிறான் என்ற போது, அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு யோசுவாக்கு, நீ ஒவ்வொரு கோத்திரமா கொண்டு வா. ஒவ்வொரு கோத்திரமா தலைவர்களா கொண்டு வர நேரம் இந்த ஆகானுடைய கோத்திரம் குறிக்கப்பட்டு ஆகான் குறிக்கப்படுகிறார். கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். பிரியமானவர்களை, வெளிக்கு வராத ரகசியம் இல்லை, அறியப்படாத மறைபொருள் சொல்வது போல தேவ சமூகத்திலே நாம் தவறடைத்து இருக்கக்கூடாது. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை, உங்களுடைய தேசம், உங்களுடைய இனம், உங்களுடைய மக்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பம், உங்க திருச்சபைக்கு தான் ஆண்டு வச்சுக்க. உங்களாலே ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, உங்களால நன்மைதான் வர வேண்டும் மட்டும். ஆனால் அங்கே பாருங்க, எந்த பெரிய எரிக்க உடைத்து விட்டு வந்து விட்டார்கள். இங்கே ஆகான் யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்துக்கொண்டு புதைத்து வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுக்கு முன்பா யாரும் தப்ப முடியாது, தேவனுக்கு முன்பா யாரும் தப்ப முடியாது. வேதனை, 36 பேரை மலையிறக்கத்திலே வைத்து விட்டு விட்டார்கள் ஆயி பட்டணத்தார். இப்படி யோசுவா அவனை கேட்கிறான், மகனே ஏன் இப்படி செய்தா என்ற போது அவன் சொல்றான், என்னென்ன எடுத்தா, இதை எடுத்துக்கொண்டு வைத்திருக்கிறேன் சொல்லி அவனுக்கு ஏசுகிறான். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா இதுல நிலை என்ன? ஒரு ஆகானால அந்த சபைக்கு பாதிப்பு, இஸ்ரவேல் தேசத்துக்கு பாதிப்பு. அவனோட குடும்பம், அவனுக்கு தெரியுமா, அவனோட குடும்பத்தை கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்க அக்கினியை சுட்டெடுத்து கல்லறிந்து அக்கினியை சுட்டரிக்கிறார், குவியலாக குவிக்கப்பட்ட சொல்லப்படும். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பம் எல்லாருமே அக்கினி சுட்டரிக்கப்பட்டு கல்லறியப்படுகிறார்கள். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆகான் தன்னுடைய குடும்பம் மாத்திரமல்ல, தன்னுடைய திருச்சபை சமுதாயத்துக்கு கூட பாதிப்பு உண்டாக்குறவனா இருந்தான். இதை பார்க்கிற நண்பர்களே, ஊழியக்காரர்களை, விசுவாசிகள், தேவ ஜனமே, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாவம் இச்சையானது கற்பந்தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கிறது. அதுதான் நமக்கு மரணத்தை கொண்டு வருது. பாவம் நமக்கு தெரியாமலே வந்துவிடும், யாருக்கும் தெரியாது. அவன் இச்சித்து எடுத்தது, களவெடுத்தது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாம் அறிந்தவர், அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாட்கள் நாம் நம்மை கவனமா இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அவனுக்கு மாத்திரமல்ல, அவன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அவனுடைய இனத்துக்கே, சமுதாயத்துக்கே தீமை உண்டாக்குறவனா இருந்தான். இன்னைக்கு உலகத்திலே ஒரு சிலர் தான் தங்களுடைய இனத்துக்கும் சமுதாயத்துக்கு நன்மை உண்டாக்குறாங்க. ஒரு சிலரை பார்க்கிற நேரம் அவர்கள் ஏன் பிறந்தார்கள் என்று சொல்ல மக்கள் கேட்கிறாங்க. இவன் பிறந்திருக்க தேவையில்லை, இவன் தாயின் வைத்து செத்திருக்கலாம் என்று. பிரியமான ஆண்டவர், ஆனால் உங்களை ஆண்டவர் அழைத்தது உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொந்தம், உங்களுடைய இனம், அத்தனை பேருக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி. ஆனால் ஒரு சின்ன பாவம், கீழ்ப்படியாமை, களவெடுத்து இச்சித்து வைத்த பொருட்கள், அது இன்றைக்கு ஆயி பட்டணத்தில் முறியடிக்கப்பட்டு ஓடி போனார். யோசுவா கதறுகிறார், ஜனங்கள் கதறுகிறார்கள். இன்றைக்கு ஆகானுடைய பிள்ளைகள், குடும்பம் என்ன செய்தது? ஆகான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்யவில்லை. ஆனால் ஒரு ஆகான் முழு தேசத்துக்கு, முழு குடும்பத்துக்கு இழிவு உண்டாக்குறவனாய் மாறிவிட்டான். இன்றைக்கு நாம் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாவம் செய்யறதுக்கு ஆண்டவர், பாவம் செய்யறதுக்கு தடுப்பதற்கு பல காரியங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் விரும்பினால்தான் அதை நாம் செய்ய முடியும். சிலர் சொல்றா, எனக்கு தெரியாம காய்ச்சிட்டு, எனக்கு தெரியாது, நான் மறந்து வைத்த. இல்லை, பாவத்தை ஒரு நாளும் தெரியாமல் செய்வதில்லை. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, நீங்களும் நானும் செய்கிற சின்ன பிழை அது உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்களைத்தான் தேடி வரும்.
இன்னும் கொஞ்சம் விதைச்சா கொஞ்சம் அறுப்பார்கள், அதிகம் வைத்தா அறுக அறுப்பான்னு சொல்லப்படி விதைப்பு அறுப்பு ஒரு நாள் மாறாது. ஆகவே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டு சொல்லத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒரு ஆகான் தன் மேலே தானே தீமையை எடுத்துக்கொண்டான். அவன் தனக்கு மாத்திரமல்ல, தன் குடும்பத்தை மாத்திரமல்ல, தன் சபை, தன்னுடைய சமுதாயத்துக்கும் தீமை உண்டாக்குறவனாய் மாறிவிட்டான். எவ்வளவு பரிதாபமான காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமா இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய குடும்பம் என்ன செய்தது? ஒரு சின்ன ஆசை, இச்சை, ஒரு சின்ன பொய், ஒரு சின்ன களவு, ஒரு சின்ன ஆச்சை இன்றைக்கு ஒரு பெரிய தீமை உண்டாக்கிவிட்டது. நாம் யாரா இருந்தாலும் பரவாயில்லை. இன்னைக்கு நாம் செய்கிற ஒரு தவறு, நீங்க ஒரு குடும்ப தலைவனா இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், சிலவளவு நீங்க ஒரு சமயத்தில் முக்கியமான ஆளா இருக்கலாம். ஆனால் மறந்துடாதீங்க, நீங்க செய்கிற ஒரு பிள்ளை அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சமுதாயத்தையும் பிடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. உண்மை அன்றைக்கு பிலாத்து கேட்கிறான், இவன் இவன் இவனை இவன் குற்றப்பொழி என்மேல் சுமராது என்ன கை கழுவுறான். அப்பொழுது அங்கிருந்து யூதர்கள் சொல்றாங்க, எங்கள் மேல் எங்கள் பிள்ளைகள் மேல் அது வரட்டும். அவங்க தங்களைத்தான் யோசித்தாங்கல்ல, தங்கள் பிள்ளைகளையும் அநியாயமாய். அதான் தீத்துராயன் கிறிஸ்துவின் 70 எருசலேம் ஆலயத்தை உடைத்து தீக்கிரியாக்கி அந்த சாபம், அந்த அந்த பலி அவர்கள் வந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கவனமா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்மளை அழைத்த ஆண்டவர் மற்றொரு ஆசீர்வாதத்தை தான் அழைத்திருக்கிறார், நம்மளால தீமைக்காக அல்ல. சிலவர்கள் இதை கேட்கிற போது உணரலாம். சிலவர்கள் ஆண்டோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டு தந்திருக்கார். ஒரு நிமிடம் ஆண்டு சந்திர ஒப்புரவாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் தான், பாவம் செய்கிற ஆத்ம சாகம் தான். பாவியை ஆண்டவர் நேசித்து பாவத்தை ஆண்டவர் இருக்கிறார். நம்ம எங்க இருந்தாலும் நம்முடைய இச்சைகளோ, பொய்யோ, பொறாமையோ, பேசுத்தனோ, ரகசிய பாவங்களோ, தேவனுக்கு பிரியமே இல்லாத காரியங்களோ நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் நம்மளால நம்மளோட குடும்பத்துக்கும், நமக்கும், நம்முடைய திருச்சபை, நம்முடைய சமுதாயத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க, தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இந்த செய்திக்கு தலைப்பு நீங்க வைக்கலாம், தன்மேலே தானே தீமையை எடுத்துக்கொண்ட ஆகா. அல்லேலூயா. தன் மேல தான், தனக்கு மேல மட்டும் இல்லை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சமுதாயத்துக்கு அவன் தீமை உண்டாக்குறவன மாறினான். இன்னைக்கு நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் வரப்பொருளாக்கள் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். ஒரு முறை இந்த வேளையில உங்களுக்கு நான் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆகான் தன்னாலே தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய சமுதாயத்துக்கும் தீமை வந்தது போல ஆண்டவர் இன்றைக்கு இதை பார்க்கறது பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறாங்க. யாரா இருந்தாலும் ஆண்டவரின் மற்றவர்கள் ஆசீர்வாதம் உண்டாக்குற மனிதர்களா நீரை மாற்றுகிறார்கள். ஆண்டவரை பொறுப்புல இருக்கலாம், ஒரு போதகராக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், ஒரு தலைவர் யாரா இருந்தாலும் ஆண்டவரை அவர்கள் செய்கிறது தங்கள் குடும்பத்தையும் தங்களுடைய சமுதாயத்தையும் பிடிக்கும் சந்தேகம் இல்லை சுவாமி. ஆண்டவர் அவங்க தங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கட்டும், மற்றவர்கள் ஆசீர்வாதம் வாரட்டும். ஆண்டவர் இந்த நாளும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஞானீங்கத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அழைத்த ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். God bless you. இதை நீங்க முதல் இந்த சேனலுக்கு வாரீங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட பேசிய வழிகளை இதில் கமெண்ட் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.